ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லலாம். பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் ஒரு வழியாக முடிச்சுட்டு இதில் வந்து இப்போ டாஸ்க் இவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸும் வச்சு வேறு டாஸ்க் எதுவும் வைக்க முடியல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இது வரைக்கும் பிக் பாஸ் சீசனில் ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கண்காட்சி மாதிரி காமிக்கிறோம். இதை பார்த்துட்டாது இனிமேல் விளாடுங்க அப்படின்னு மாதிரி அசிங்கப்படுத்தாத குறையாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆக்சுவலாக பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, சரி எல்லோரும் வந்து பாருங்கள், எல்லாம் பார்த்துட்டு இதுலேருந்து பார்த்து எல்லாமே இமேஜ் பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுங்கள், எப்படி விளாண்டுருக்காங்க சொல்லுங்கன்னா ஒவ்வொருத்தர் கருத்து சொல்கிறாங்க. இதான் நடந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல. 55 நாள் ஆச்சு, இந்த அளவுக்குனா விளாண்ட பிக் பாஸ் டீமை வந்து இப்படி விளாட வச்சுட்டீங்க, நாங்களே எல்லாமே கண்டென்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இருக்குது, அதனால் ஒழுங்காக விளாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு பிக் பாஸு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டாஸ்கில் யாரும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா, ஏன்னா எஃப்ஜே தான் ஃபஸ்ட்டே பல பஞ்சாயத்தில் ஆயிருந்தார், அதனால் எஃப்ஜே குத்திட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா பாதி பேர் வந்து இவரை போட்டாங்க, வினோத்தை போட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வியானா இந்த வாரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஒழுங்காக அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, கொஞ்சம் அளவுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வியானாவுக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, ஏன் வியானாவை பாதி பேர் சொன்னாங்க, அது அதிக ஓட்டில் வந்து வினோத் வந்துட்டார். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் எஃப்ஜியும் வினோத்தும் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜியில் வந்து மூஞ்சி அடித்த மாதிரி கேட்டுவார், வியானாவோடையே நான் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் உங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்பார். ஆக்சுவலாக வந்து என்னென்னா வினோத் வந்து எஃப்ஜே சொல்லுவார், எஃப்ஜே சொன்னனால நான் வினோத் வந்து சொல்லிப்பாங்க. 2 பேரும் சைமல்டேனியஸில் அவங்கள 2 பேருக்கும் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போச்சு. இன்றைக்கி வந்து பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப்படி தான் போச்சு. இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க்கும் சிறப்பாக முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் பண்ண டாஸ்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஞாபகத்துக்கு வச்சுக்கிற மாதிரி எந்த ஒரு டாஸ்க்கும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யார் இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸும் போடுறோம், நம்ம சபரிமலை பற்றி 2 வீடியோவும் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.